ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன கேசர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்கள பார்த்தா பேசக்கூடாதுப்பா, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அவங்க சொல்ற எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்க, அவங்களால நமக்கு என்ன தேடி வரும்ன்றத சொல்லவே முடியாது. சரி, தெரியாதவங்களால சின்ன பசங்களுக்கு தான் பிரச்சனைன்னு நினைச்சா இந்த படத்துல பாருங்க. ஏற்கனவே நியூராலஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு சரியான வேலை இல்ல, கூட ஃபேமிலி இல்ல, அப்பப்போ பிரெயின் வேற ட்ரெயின் ஆயிடுது, இவ்வளோ பிரச்சனைல ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு நாள் இவகிட்ட வந்த ஒரு மர்மமான பொண்ணு, எனக்கு ஒரு வேலையாகணும், அதை நீ பண்ணி கொடுத்தா உனக்கு அதிக அளவுல பணம் தரேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு கேட்கறது ஒரு நியாயமான வேலை தான், பட் ரிஸ்க் அதிகம். இருந்தும் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணும் நல்லா இருப்பா, நமக்கும் தேவையை விட அதிகமான பணம் கிடைச்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், தொட்டா கெட்டன்ற கதையா வேலையை தொட்டதுல இருந்து சுத்தி சுத்தி பிரச்சனை. சொல்ல போனா நம்ம என்ன பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கோன்றது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. சோ அதுக்கு பின்னணியில இருக்க மிஸ்ட்ரிய இவளே தேடி போறா. எங்கெல்லாம் கதை டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் நச்சு நச்சுன்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு ஃப்ளோலியே கதையை எடுத்துட்டு போறது தாங்க படத்தோட ஸ்டோரியே. வாங்கலாம், மர்மமான பொண்ணு கொடுக்க போற மாசான ட்விஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீரியஸ் பார்க்க ஆசைப்படுற ஆளுங்களுக்கு கண்டிப்பா அந்த சேனலும் அதுல இருக்க வீடியோவும் பிடிக்கும். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த படத்தை ஓபன் பண்ணா எடுத்தது ஹீரோயினை காட்டுறாங்க. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி நியூராலஜிக்கல் டிசார்டர்ன்ற ஒரு வியாதியால ஹீரோயின் பாதிக்கப்பட்டிருக்கா. நேத்து நடந்ததையே இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதை தாண்டி ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கான்னா அங்க அவ ஃபோக்கஸா இருக்கணும். எனக்கு என்னன்னு நம்மள மாதிரி நார்மலா இருந்து அங்க சவுண்ட் எதையாவது ஓவரா கேட்டானா மைக்கம் போட்டு விழுந்துருவா. சோ எல்லா இடத்துலயும் தன்னை ஃபோக்கஸா வச்சுக்க, வேலை செய்யற இடத்துல ஒண்ணு, பஸ்ல போறப்ப ஒண்ணு, வீட்டுல ஒண்ணுன்னு அந்தந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரி தனித்தனியா ஒரு கேசட்டை ரெடி பண்ணி அதுல இவளே வாய்ஸ் ஓவர் கொடுத்து எந்த கேசட் எப்ப தேவையோ அதை டேப் ரெக்கார்டர்ல போட்டு ஹெட்செட் மூலியமா எனி டைம் கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப கூட பாருங்க, ஹீரோயின் கேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றா. அங்க இவ கேட்கிற ஆடியோல ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு எதிரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு, அவங்க எங்க இருந்து வராங்க, எங்க போறாங்க, அவங்களோட வேலை என்னவா இருக்கும் இப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி ஆடியோ ஓட ஓட அதை கேட்டு ஹீரோயின் எதிரில் இருக்க ஆளுங்க மேல கான்சென்ட்ரேட் பண்றாளா. அப்ப ஃபோக்கஸ்டா இருப்பா, மயக்கம் போட்டு விழ சான்ஸே இல்லைல்ல. அந்த டைம்லங்க ஆப்போசிட்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 4வது ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோல ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கிறதுனால உள்ள யார் இருக்கான்னு கிளியரா தெரியல. பட் யாரோ ஒரு ஆள் இன்னொரு ஆளை அட்டாக் பண்றாங்கன்றது மட்டும் தெரியுது. அது என்னன்னு ஹீரோயின் முழுசா பாக்கிறதுக்குள்ள, ஹே இந்தாமா நீ வேலை பார்க்க வந்திருக்கியா இல்ல பராக்க பார்க்க வந்திருக்கியா, எப்படி பெட்ரோல் படம் தோப்பனார கூட்டின்னு வருவோமா, எவ்வளோ நேரமாமா நிக்கிறது, வாமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு ஹீரோயின் போறாளா. பின்னாலேயே வந்த மேனேஜர்கிட்ட வேற கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான், இதுக்கு மேல முடியாதுமா, இது முதல் வாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி இப்படிதான் கீ கொடுக்காத கிளியோ பாட்டுற மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுடுற, கஸ்டமர்லாம் என்ன காரியத்தை விட்டு போறாங்க, நீ இந்த பங்குக்காக உழைச்ச வரைக்கும் போதும், வேற வேலை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயினோட கணக்கை முடிச்சு வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அப்பவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு அபார்ட்மெண்ட்ல சண்டை நடந்ததை ஹீரோயின் பார்த்தால. இப்ப அபார்ட்மெண்ட் வாசலுக்கு போய் மேல நிமிந்து பார்த்தா லைட் எதுவும் எரியல, ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. சேம் டைம் அபார்ட்மெண்டோட சைடு கேட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே நடந்து வரா. அவ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் அவளை பார்க்க, அப்படியே ஹீரோயின் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடுறா. பஸ்ல போறப்ப கேட்கறதுக்குன்னே தனியா ஒரு ஆடியோ கேசட்டை வச்சிருக்கா. பிளஸ் இவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கிறத மீறியும் எங்கேயாச்சும் மயக்கம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அதை சமாளிக்க இவகிட்ட ஒரு டேப்லெட்டும் இருக்கு. எப்படியோங்க பஸ்ஸை விட்டு இறங்கி ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போகும்போது பப்ளிக் டெலிஃபோன் பூத்ல இருந்து இவ மாமியாருக்கு கால் பண்றா. என்ன காரணமோ ஹீரோயினோட பொண்ணு இவ கூட இல்ல, மாமியார் கூட தான் தங்கி இருக்கா. பல நாள் பொண்ணை பார்க்க பேச எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எப்ப போன் பண்ணாலும் மாமியாரு நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுன்னு ஹீரோயினை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் அதான் நடக்குது. போய் தொலையுதுன்னு ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை, ரொம்ப நாளா வீட்டு வாடகை கொடுக்கல போல. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல வாடகை கொடுக்கலனா நான் வீட்டை மூடுருவேன்னு ஹவுஸ் ஓனர் சார்பில் இருந்து கதவுல நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. இருந்தா கொடுக்க மாட்டோமாடா, சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டுன்னு நோட்டீஸை பிச்சு போட்டு உள்ள போனவ கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு. அதுக்கு முன்னால ஹீரோயின், ஹஸ்பண்ட், பொண்ணு எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சோ அந்த டைம்ல ஃபேமிலியோட இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை ஹீரோயின் இப்ப கேட்டுட்டு இருக்கா. அப்ப வீட்டு சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்கு. அதையே ஹீரோயின் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்க சீனை கட் பண்ணா கபார்னு ஹீரோயின் ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்காங்க. ஹீரோயினுக்கு முன்னால ரத்த கரை, பக்கத்திலேயே ஒரு துப்பாக்கி பொட்டுன்னு கீழே விழுது. அதை பார்த்து மிரள்றப்போ மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. அடுத்து ஸ்ட்ரைட்டா பாடி போறது ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோயினோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த டாக்டர், எனக்கு சாரின்ற வார்த்தையை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியலமா, என் கணக்கு படி இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோட இருப்ப, வேணும்னா நான் ஒரு இடத்தோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீ அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, என்ன உன்னை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவா வாழ வைப்பாங்க அப்படின்னு டாக்டர் ஒரு இடத்தோட கார்டெல்லாம் கொடுக்க. வீட்டு வாடகை கட்டவே காசு இல்ல, இதுல பொண்ணோட ஃபியூச்சருக்காக வேற காசு சேர்க்கணும், தன்னோட செலவையும் பாத்துக்கணும், அப்புறம் எங்க இருந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்,
நடக்கிற கதையே இல்ல, வேற வேலையை பார்ப்போம்னு நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம்ல. சில பேர் வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்பட்டு சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கும்பலா கூடி மனசுல இருக்க பாரத்தை கும்பல்ல ஓப்பனா எடுத்து சொல்லி ஆறுதல் அடைவாங்கல்ல. அப்படி ஒரு இடத்துக்கு ஹீரோயின் போறா. அங்க போறது இவளோட பிரச்சனையை சொல்றதுக்காக இல்ல, மத்தவங்க பிரச்சனையை சொல்லும் போது அதை ஷார்ப்பா கேட்டா போக்கஸ்டா இருக்கலாமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் போறா. ஒருத்தாங்க அவனோட கதையை சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. அவன் முடிச்சதும், ஏன் ஹீரோயின், நான் உன்னை இங்க நாள் கணக்குல பாக்குறேன், வர போற ஒரு நாள் கூட உன் கதையை சொன்னதே இல்லையே, இன்னைக்காச்சும் சொல்ற ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கப்போ கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணு உள்ள வரா. யாரான்னு பார்த்தா சில சீனுக்கு முன்னால அபார்ட்மெண்டோட சைடு கேட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து அவளை ஹீரோயின் பார்த்தால, அதே பொண்ணு தான். அப்பவே அவன் முகத்துல அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நினைச்சு பயந்து ஓடுறான்ற கலை நல்லாவே தெரிஞ்சுது. இன்னும் அந்த கலை குறைஞ்ச மாதிரியும் இல்ல. சோ ஹீரோயின் இவளை பார்த்துட்டு செஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயும் கேசட்லாம் போட்டு தான் பொண்ணை பத்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அபார்ட்மெண்ட் வாசல்ல பார்த்த பொண்ணை பத்தியே தாங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. யார் அந்த பொண்ணு, அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் இப்படின்னு ஹீரோயின் தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டா கேள்விக்கான பதில சம்பந்தப்பட்ட பொண்ணுகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி மறுநாள் ஒரு வாய்ப்பும் அமையுதுங்க. ஹீரோயின் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே செஷனுக்கு போறாங்க இல்லையா. இது வரைக்கும் வரவங்களை கும்பலா உட்கார வச்சு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆளுக்கு ரெண்டு பேரும் பார்ட்னரா பிரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளேயே மனசு விட்டு பேசிக்கோங்கன்னு ரெண்டு பேரா பிரிச்சு விட அதுல ஹீரோயினும் அந்த பொண்ணு தாங்க பார்ட்னர் ஆகுறாங்க. அங்கதான் அந்த பொண்ணோட பேரும் தெரியுது. அவ பேரு பெய்ஜ். இதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் இவ அபார்ட்மெண்ட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாலே அதுவுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி மத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது இல்லீகல் இல்ல, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு கேட்டுறா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி சில்லற புத்தியோடலாம் பார்க்கலாமா, ஏன் பிரச்சனை அப்படி, நான் எப்பவுமே ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்கணும், இல்லனா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதான் எனக்கு நானே ஆடியோ ரெடி பண்ணி வச்சு அதை கேட்டு போற வரவங்களெல்லாம் குறுகுறுன்னு பார்த்து சும்மா அவங்க எங்க போறாங்க, அவங்க வேலை என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரிதான் உன் அபார்ட்மெண்ட்டையும் பார்த்தேன்னு ஹீரோயின் சொன்னதும், அப்படியா சரி, அன்னைக்கு நைட்டு அபார்ட்மெண்ட்டை பாத்தீங்களே, அங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு பேச்சு கேக்குறா. பெருசா ஒன்றும் தெரியல, ஒரு ஆள் இன்னொரு ஆள் அடிக்கிற மாதிரி பார்த்தேன், அதுக்குள்ள எனக்கு வேலை வந்துருச்சு, அதுக்கு மேல எதையும் பார்க்க முடியல அப்படின்னு ஹீரோயின் இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு, உன்னை பார்க்கும்போதே ஏதோ பிரச்சனைல இருக்கேன்னு தெரியுது, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, என்னால ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு உதவிக்காரம் நீட்ட ரெடியா இருக்கா. எதுக்குங்க, நானே இப்பதான் உங்களை முதல் தடவையா பார்த்து பேசுறேன், ஏன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு பேஜுக்கு மனசுல அவ்வளோ வலி இருக்கு. தெரியாத ஆள்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சதும், ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா சொல்லு, பாத்துக்கலாம்னு ஹீரோயின் கேட்க தான் பேஜ் ஒரு சோகமான கதையை உள்ள எடுத்துட்டு வரா. சில நாளைக்கு முன்னால இவ அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. எப்படின்னா மயக்க மாத்திரையை அதிக அளவுல எடுத்துக்கிட்டு மாத்திரை ஓவர் டோஸ் ஆனதுனால தான் அவங்க இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வேலை செஞ்ச ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில பாஸா இருந்த ஒரு பொண்ணு இவங்க பண்ணாத ஒரு தப்ப அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டா. அந்த வருத்தத்துல அவங்க இறந்ததும் பேஜுக்கு அண்ணன் ஒருத்தம் இருக்கான். அதோட அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க. பேஜ் எங்கேயும் வெளியே போகவே விடுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு உள்ளேயே வச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா இவளுக்கோ அவனை விட்டு தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடி போய் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை. அதுக்கு முயற்சி பண்றப்பதான் அண்ணனுக்கு மேட்ரு தெரிஞ்சு அபார்ட்மெண்ட் ஜன்னல் கிட்ட வச்சு பேஜ் அடிச்சு வெளுத்து இருக்கான். நடந்ததெல்லாம் பேஜ் சொல்றா. ஓ, அந்த உடன் பிறந்த ஓனாவன் அண்ணன் இவ்வளோ பண்றானா, பேசாம நீ போலீஸ்ட்டு போக வேண்டியதானம்மா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அதுக்கும் தாங்க முயற்சி பண்ணிட்டேன், ஸ்டேஷன்ல இருக்க பாதி ஆளுங்களையும் அண்ணன் தெரிஞ்சு வச்சிருக்கான், ஸோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அது இவங்கிட்ட தான் வருது, அதுக்கும் திரும்ப என்ன மாத்துக்கட்டுல புலகிறான், எல்லாம் தலையெழுத்துங்கன்னு பேஜ் புலம்பி முடிச்சதும் செஷனும் முடியுது. ஹீரோயின் பஸ் ஏற வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கிட்ட வந்த பேஜ், ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக அங்க ஹீரோயின் அவ பிரச்சனையெல்லாம் சொல்லி டாக்டர் இவகிட்ட கொடுத்த கார்டை ஹீரோயின் பேஜ் கிட்ட கொடுக்குறா. நடுவுல அந்த ஹோட்டலோட வெயிட்டர் இவங்களை கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் அவனை கூப்பிட்டு இந்த ஹோட்டல்ல வேலை எதுவும் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறா. அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் இதை பக்கத்துலயே இருந்து பார்த்துட்டு இருந்தால பேஜ், ஏன் உனக்கு வேலை எதுவும் இல்லையா, இவ்வளோ ஆர்வமா வேலை கேட்குறியே, அப்படி என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சதும் நான் தான் சொன்னனே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மாமியார் கூட வாழ்ந்துட்டு இருக்கா, அவ ஃபியூச்சருக்காக பணம் சேர்க்கணும்ல, எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி ஒரு $10,000 சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது, ஒன்னு மாதிரியே தான் எனக்கும் தலை எழுத்துன்னு ஹீரோயினும் புலம்புனதும், வேணா ஒன்று பண்ணுவோமா, நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், அதை நீ எனக்காக பண்ணி கொடுத்துட்டேன்னு வையேன், உனக்கு நான் $3,000 காசு தரேன், பெருசா ஒன்றும் இல்லை, நான் எப்படியோ என் அண்ணனுக்கு டிமி கொடுத்துட்டு அபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கேன், என்ன வரும்போது என் கார் எடுக்காம அங்கேயே விட்டு வந்துட்டேன், திரும்ப அதை நான் எடுக்க போனா என் அண்ணன் என்ன புடிச்சு போட்டுருவான், எப்படியாச்சும் அந்த கார் எடுத்துட்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னு வையேன், நீ கேட்ட 3,000 உனக்கு கொடுத்துட்டு ஜாலியா கார்ல எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடுவேன், பண்ணி கொடுத்தனா புண்ணியமா போகும், நீ உடனே கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல, என் நம்பரை எழுதி கொடுத்துட்டு போறேன், உனக்கு ஓகேனா எனக்கு கால் பண்ணுன்னு பேஜ் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போனதும் வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு இதே யோசனைங்க, $3,000 ஆச்சு, முக்கிய வேலை செஞ்சாலும் அதை சேர்க்கறதுக்கே 6-7 மாசம் ஆயிடுமேடா, சிம்பிள் வேலையில இவ்வளவு கிடைக்குது, பண்ணி கொடுத்தாதான் என்ன அப்படின்ற யோசனையோட தூங்குனா. இதுக்கு முன்னால ஹீரோயின் ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்க மாதிரியே ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்கல்ல, திரும்ப அதே பிளாஷ்பேக் போறாங்க. அங்க ஹீரோயினுக்கு முன்னால ஒரு டெட் பாடி இருக்குங்க, பாடியோட காலை மட்டும் தான் காட்டுறாங்க.
இந்த பக்கம் ஹீரோயினோட கையில துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கி பாடி ரெண்டுக்கு நடுவுல ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ திடுக்குன்னு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிகிறா. அப்படியே கிளம்பி மறுநாள் மாமியாரோட வீட்டுக்கு போனவ பொண்ணு செலவுக்கு தேவையான கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, மாமியார்ஜி நல்லா சொந்தக்கார சோம்பேறி மாதிரி இருந்துகிட்டு நான் எவ்வளவு ஆசையா என் பொண்ணு கிட்ட பேசணும், அவளை பார்க்கணும்னு உனக்கு போன் பண்றேன், எடுக்கவே மாட்ற, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு ஹீரோயின் முறைச்சதும், எனக்கு கூட தாமா என் பையன் கூட இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழணும்னு ஆசை, ஆனா அது நடந்துச்சா, ஒன்னால தானே அவன் செத்தான்னு மாமியார் பழி போட்டா, இங்க பாருங்க மாமியாரே, நீங்க எதை மீன் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா உங்க பையன் துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இத போலீஸே விசாரிச்சு நான் நிரபராதின்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏதோ என் கண்டிஷன் சரியில்லை, அதனால என் பொண்ணு உங்க கூட வாழலான்னு விட்டு வச்சிருக்காங்க, நீங்க என்னமோ எப்ப பாரு என்ன கொலகாரி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க இப்படின்னு ஹீரோயின் சொல்ல போய்தாங்க. அடிக்கடியா ஒரு பிளாஷ்பேக் பாக்குறாள்ல, அதோட அர்த்தம் நமக்கு புரியுது. ஹீரோயினோட புருஷன் வேர் ஹவுஸ்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டு இருக்கான். இவளுக்கு நியூரலாஜிக்கல் டிசார்டர் இருக்கிறதுனால அப்பப்போ அந்த பிளாஷ்பேக் ஒரு வித்தியாசமா தெரிஞ்சு அவளை டார்ச்சர் பண்ணுது. ஒரு வழியா மாமியார்ட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இந்த பக்கம் பொண்ணு யூஸ் பண்ற ஸ்கூல் பேக்கை பார்த்தா அதுல கைப்பிடி அருந்து தொங்கிட்டு இருக்கு. பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் பேக் கூட வாங்கி கொடுக்க முடியலனா அது எவ்வளவு கடுப்பா இருக்கும். இதுக்காகவே பேஜ் சொன்ன வேலையை பண்ணி ஆகணும்டா அப்படின்னு உடனே பேஜுக்கு ஹீரோயின் போனை போட்டு, நீ சொன்ன வேலைக்கு நான் ரெடி, என்ன பண்ணணும்னு ஒத்துக்கிட்டதும் அவ எப்படியெல்லாம் திருட்டுத்தனமா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும், எந்த டைம்ல போகணும், பிளாட்ல காரோட சாவி எங்க இருக்கு, சாவிக்கு சொந்தமான கார் எங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு எங்க வரணும்ன்ற வரைக்கும் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிட்டா. திருட போற இடத்துலயும் ஹீரோயின் போக்கஸ்டா இருக்கணுமே. சோ பேஜ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஹீரோயின் அவ வாய்ஸ் ஓவர்லயே கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு கேட்டுக்கிட்டே பேஜோட அண்ணன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சைடு கேட் வழியா உள்ள போய் பைப் ஏறி 4வது மாடிக்குள்ள, அதாவது பேஜ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ கார் சாவியை எடுத்துடுறா. அப்பவே பேஜ் சொல்லிட்டா, சாவியை எடுத்துட்டு அங்கேயே இருக்காத, அதிக டைம் அங்க செலவே பண்ணாத, சட்டுப்புட்டுன்னு வெளியே ஒரு வழியை பாருன்னு. அத பண்றாளா? கிளம்பும் போது டேபிள்ல ஒரு ஜுவல்லரி பாக்ஸை பார்த்தவ, ஆஹா பார்க்கும்போதே கண்ணை பறிக்குதே, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும்னு பாக்ஸை திறந்து அதுக்குள்ள இருக்க ஒரு மோதிரத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரியே சவுண்ட் கேக்குது. பதட்டத்துல மோதிரத்தை கீழே போட்டு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. வேற யாரு வரப்போறா? பேஜோட அண்ணன் தான். 2 நாளைக்கு முன்னால வீட்டை விட்டு ஒன்ன தங்கச்சி வீட்டுக்கு வந்திருப்பாலும் தான் பார்க்க வரான். இல்லன்னதும் அங்கனே போலீஸ்க்கு கால் பண்ணி, ஏன்பா என் தங்கச்சி எங்கேயோ ஓட்டா, அவளை கண்டுபிடின்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, என்னதான்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பதான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு அதோட போயிடுவான்னு பார்த்தா போன மாதிரி தான் தெரிஞ்சுது. திரும்ப ரூமுக்குள்ள வந்து ஹீரோயினுக்கு முன்னால நிக்கிறாங்க. ஹீரோயினை தான் பார்த்துட்டு வந்துட்டான் போலன்னு நினைச்சா இல்ல, ஹீரோயின் மோதிரத்தை கீழே போட்டால, அதை பார்த்துட்டு கீழே குனிஞ்சு மோதிரத்தை எடுக்கிறான். அப்பெல்லாம் ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. மாட்டினா சங்கு தாண்டான்னு உயிரே இல்ல. இருந்தும் அவன் பார்க்காமலே கிளம்பிடுறாங்க. ஆலா உர்ரா சாமின்னு எந்த வழியா ஹீரோயின் உள்ள வந்தாலோ அதே வழியில திரும்ப வெளியே போய் கரெக்டா ரோட்டோரமா நிக்கிற பேஜோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ பேஜோட அண்ணன் கார் கிளம்புறத பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பிடிக்க பாக்குறான். முடியல. கிரேட் எஸ்கேப்டான்னு காரை தூக்குனதுக்கு அப்புறம் பேஜ் எந்த இடத்துக்கு வந்து காரை விட சொன்னாலோ ஹீரோயின் அங்க போய் வெயிட் பண்றா. நல்லா தான் இருந்தா. சடனா டுபுக்குன்னு மயக்கம் போட்டவ காலையில மயக்கமாகி நைட்டு தாங்க கண்ண முழிக்கிறா. அது வரைக்கும் ஹீரோயின் காருக்குள்ளே தான் இருந்தா. இப்ப கண்ண முழிக்கும் போது காரோட டிக்கி திறந்திருக்கு. ஏதோ எங்க காரை விட சொன்னாலோ அங்க விட்டா இல்ல, வேலை முடிஞ்சிடுச்சு, காசை நாளைக்கு வாங்கிக்கலான்னு ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து பேஜுக்கு போன் போட்டா அவ எடுக்கவே மாட்றா. சரி நீ சொன்ன இடத்துல நான் காரை விட்டேன், நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, நம்ம செட்டில்மெண்ட்டை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதை வாய்ஸ் மேல சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குங்க ஹீரோயின் பேஜ வர சொன்ன ஹோட்டல்ல தவம் இருந்தும் அவ எட்டி கூட பார்க்கல. பணம் தரக்கூடாதுன்னு இப்படி பண்றாளா இல்ல அவ அண்ணங்கார எதுவும் அவளை புடிச்சிட்டானான்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தோடையே $3000 ஆச்சு. எடுத்த ரிஸ்க்கும் வேற மாதிரி, எப்படி சும்மா விட முடியும்? சோ பேஜ் போன தடவை ஹீரோயின் கிட்ட பேசும்போது நான் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு சொன்னால, ஹீரோயின் அங்கேயே போயிடுறா. அங்க ரிசப்ஷன்ல இருக்க ஒருத்தவங்க கிட்ட இங்க தங்கி இருக்க ஒரு பொண்ணு பத்தின தகவல் எனக்கு வேணும், கொடுக்க முடியுமான்னு கேட்க, அடடா அந்த மாதிரி இங்க தங்கி இருக்கவங்களோட டீட்டெயில சொல்ல முடியாதே, ரொம்ப சாரின்னு அவன் முட்டுக்கட்டைய போடுறான். டக்குன்னு ஹீரோயின் அவங்கிட்ட பணத்தை அடிச்சதும் நல்லா தார் ரோட்ல தாயம் உருட்டுற மாதிரி இருந்துகிட்டு பணத்தை பார்த்ததும் வேலை செய்ய ரெடி ஆகுறாங்க. ஆமா என்ன பேர் சொன்னீங்க? பேஜ் தானே அப்படின்னு ஹோட்டலோட ரெஜிஸ்டரை செக் பண்ணா அந்த பேர்ல யாருமே செக்இன் ஆகல. ஏங்க நல்லா பாருங்க, கர்லிங் ஹேர் வச்ச பொண்ணு, ஆளு மீடியம் ஹைட்ல மில்கி பார் கலர்ல இருப்பா, கண்ணெல்லாம் கூட நீளமா இருக்கும், நீங்க அவளை பார்த்ததே இல்லையான்னு அடையாளம் உட்பட ஹீரோயின் சொன்னதும், ஓ அந்த பொண்ணா, நீங்க கேக்குற பொண்ணை நான் பாத்துருக்கேன், ஆனா அவ பேரு பேஜ்லாம் இல்லையே. இங்க வர முக்காவாசி பேர் அப்படிதாங்க, அவங்களோட ஒரிஜினல் பேரை சொல்லிலாம் புக் பண்ண மாட்டாங்க. பட் அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேரை நான் சொல்றேன், ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே.
அப்படின்னு ஹோட்டல்காரன் பணம் பணம்னு அலையிறான். எப்பா டேய், நானே துண்டு பிடிக்கு பிச்சை எடுக்கிறவடா, என்கிட்ட இருந்ததே அந்த காசு தான்டா, அதையும் கொடுத்துட்டேன், இன்னும் பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க போறது, ப்ளீஸ்டா சொல்றான்னு ஹீரோயின் கெஞ்சியும், வாரத்துல 7 நாளும் ஹோட்டல் திறந்தே தான் இருக்கும், நானும் இங்கே தான் இருப்பேன், பணம் எப்ப ரெடி ஆகுதோ அப்போ வந்து பேரை வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் விடாப்பிடியா இருந்ததுனால ஹீரோயினுக்கு பதிலே கிடைக்காம கிளம்பிடுறா. பட் யார் எக்கேடு வேணா கெட்டு போட்டோம், எனக்கு என் காசு வேணும்ன்றதுல மிக தெளிவா இருக்கா. போன தடவை தான் பேஜ் வீட்டுக்கு போறப்போ அங்க ஒரு மோதிரத்தை பார்த்தால, அதை திருடி வச்சா வாழலாம், வித்தா அனுபவிக்கலாம், இதை பண்றதை தவிர நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு 2வது தடவை பேஜோட வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் போன தடவை பார்த்த மோதிரத்தை தூக்கிடுறா. அடுத்து வீட்டுக்கு பஸ்ல கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பஸ்னா 2 கதவு இருக்கும்ல, முன்னால பின்னாலன்ட்டு, அதுல முன்னால இருக்க கதவு கிட்ட ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. அந்த பக்கம் கதவு ஓரமா வேற ஒருத்தவன் நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன நினைச்சாலோங்க, பஸ் ஒரு ஸ்டாப்ல நின்னதும் பஸ்ஸை விட்டு இறங்குறா. அங்க ஒரு ட்விஸ்ட், இவ இறங்குனதும் அந்த வழியாண்டு நின்னுட்டு இருந்தவனும் சேர்ந்து இறங்குறான். சரி அவன் ஸ்டாப் வந்துருச்சு போல இறங்கிட்டான்னு பார்த்தா திரும்ப ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ள ஏறினதும் அவனும் ஏறுறாங்க. வக்காலி அப்பா அவன் ஹீரோயினை ஃபாலோ பண்றான். எந்த ஒரு ஏலியன் இவன், ஏன் தேவையில்லாம நம்மளை ஃபாலோ பண்றான்னு ஹீரோயினுக்கு அல்ல ஆகுமா ஆவாதா. சோ பயத்துல பஸ் டோர் மூடுறதுக்கு முன்னால டமார்னு வெளியே ஒரு குதிக்குறா. பஸ் டோர் முடிக்குது, ஃபாலோ பண்ணாம உள்ளே மாட்டிக்கிறான். அதுக்கு மேல அவனால ஹீரோயினை பின்தொடர முடியல. அதோட உழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்த ஹீரோயின் மின்னல் வேகத்துல ஜன்னல் வழியாட்டி பாக்குறா, எங்க ஃபாலோ பண்ணவன் திரும்ப வந்து தொலைஞ்சிருக்க போறான்னு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு அடுத்த நாளே திருடி எடுத்துட்டு வந்தால ஹீரோயின் மோதிரத்தை, அதை அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட கொடுத்து இதை வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டதும், சரிம்மா இந்த மாதிரி திருட்டு நகை வாங்கறதுக்குனே நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன், ஆனா இந்த மோதிரத்தை வாண்டடா யாரும் தேடி வந்து அதுல எதுவும் வாய்க்கா தகராறு ஆயிடாது இல்ல அப்படின்னு இவனுக்கு லைட்டா பிசுறு இருக்கதான் செய்து. நானன்பா நீ நானும் அப்படியா பழகணும், என்னைக்காச்சும் நான் உனக்கு சிக்கல எடுத்துட்டு வந்திருக்கேனா, சத்தியமா இதை தேடி யாரும் வரமாட்டாங்க, நீ இதை வித்து மட்டும் கூட அப்படின்னு அவங்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு அடுத்து ஹீரோயின் ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு. அந்த பாட்டியும் அதோட தோஸ்தியும் ஒரு விஷயத்த பேசி ஹீரோயினுக்கு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. பேஜ் சொன்னான்னு ஹீரோயின் பேஜோட வீட்டுல இருந்து காரை கடத்தி அவ எந்த இடத்துல காரை நிறுத்த சொன்னாலோ அங்க நிறுத்திட்டு வந்தால. அதுக்கப்புறம் அந்த காரை யாருமே எடுக்கல போலங்க. இன்னைக்கு காலையில தான் போலீஸ் அந்த காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட கார் முழுக்க ரத்தக்கரையா வேற இருந்திருக்கு. நியூஸ்ல வந்த விஷயத்த பாட்டி தோஸ்தி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லவே, ஆஹா அது நம்ம நிறுத்திட்டு வந்த காரா இருக்குமோ அப்படின்னு பதட்டமான ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போய் அதை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா 2-3 சீனுக்கு முன்னால ஹீரோயின் ஒருத்தன் ஃபாலோ பண்ணால, அவன் என்னடானா போலீஸ் வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கான். அவன் போலீஸ்ட பேசும்போது தாங்க தெரியுது அவன் தான் பேஜோட அண்ணன்னு. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பேஜோட அண்ணன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிருக்கான்னா 2வது தடவை ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தால, அப்ப அவன் ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கதான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிருக்கணும். நம்மள தெரிஞ்சுக்க ஒருத்தவன் தயாராயிட்டான்னா அவனுக்கு முன்னால அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதானே உஷிதம். சோ இந்த தடவை ஹீரோயின் பேஜ் அண்ணனுக்கு தெரியாம இவ அவனை ஃபாலோ பண்றா. ஃபர்ஸ்ட் இவன் ஏதோ ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்க யாருக்கிட்டையும் பேசின மாதிரி தெரியல. திரும்ப வெளியே வந்து சந்து பந்தெல்லாம் நுழைஞ்சு அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு போய் டம்மு டம்மு டம்முன்னு கதவை எத்தனையோ தடவை தட்டியும் அந்த வீட்டு கதவையும் யாரும் திறக்கல. இப்படி 2 வீட்லயுமே யாரும் இல்லைன்னதும் அதுக்கப்புறம் வாக்கிங்லயே ஏதோ ஒரு ஃபேக்டரிக்குள்ள நுழையிறான். கொஞ்ச நேரம் தான் ஒரு வழியில உள்ள போனவன் அடுத்து வேற ஒரு வழியா அவனோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். எந்த வழியா அவன் கார் எடுத்துட்டு வந்தானோ அது வழியா ஹீரோயின் உள்ள போனா அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி. அங்க பெருசா எதுவும் கிடைக்காம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கப்போ வெளியே போனால பேஜ் என்ன திரும்ப அவன் ஃபேக்டரிக்கு வரான். ஆனா வரும்போது ஒரு சாக்குல யாரையோ கட்டி போட்டு தூக்கிட்டு வர மாதிரி தெரியுது. இதுக்கு மேல ஏன் இருக்கா ஹீரோயின் அங்க, ஓட்டம் முடிச்சவ ஸ்ட்ரைட்டா பேஜோட வீட்டுல தான் வந்து நிக்கிறா. பேஜ் அண்ணன் ஃபேக்டரியில இருக்க நேரமா பார்த்து பேஜ் எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஏதோ ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிதான் இங்க வந்திருக்கா. சோ அப்படி டேபிள் டிராயர்ல தேடும் போது டுமாரியர்ன்ற ஒரு கம்பெனில பேஜ் வேலை செஞ்சதுக்கான ஐடி கார்டு கிடைக்குதுங்க. அப்புறம் ஹீரோயின் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யும் போது அங்க இருந்து இந்த வீட்டு ஜன்னலை பார்த்தால, சோ எந்த ஜன்னலை பார்த்தாலோ அதுகிட்ட போய் நின்னா அப்ப இங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது விண்டோல ஸ்கிரீன் இருந்திருக்கும். இப்ப அந்த ஸ்கிரீனும் இல்ல, இதோட ஸ்கிரீனை மேல வளையத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த வளையத்திலயும் ஒண்ணு உடைஞ்சு கட்டில் கடியில விழுந்திருக்கு. சோ யாரோ ஸ்கிரீனை பிடிச்சி வேணும்னு இழுத்து கிழிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். போதா குறைக்கு ஹீரோயின் பேஜோட காரை போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் மயக்கமாயிட்டு நைட்டு கண்ண முழிக்கும் போது காரோட டிக்கி திறந்து இருந்துச்சு. ஏன் அது ஷீட்டா இல்லாம இந்த ஜன்னல்ல கட்டியிருந்த ஸ்கிரீனா இருந்திருக்கூடாது. அப்ப பேஜோட அண்ணன் பேஜ் என்னமோ பண்ணி கார் டிக்கில தான் ஸ்கிரீனை சுத்தி வச்சிருந்திருப்பானோ இப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனை. எது எப்படி இருந்தாலுங்க பேஜோட காரை ஹீரோயின் ஓடிட்டு வந்ததுனால கார் முழுக்க ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அதை வச்சு போலீஸ் ஹீரோயினை தேடி வந்துட்டாங்கன்னா போர்க்களம் தான். இதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் தூங்கும்போது இந்த இடத்துல ஏன் இந்த பிளாஷ்பேக்னே தெரியலங்க. ஒருவேளை ஹீரோயினோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம காட்டுறதுக்காக வச்சிருக்காங்களோ என்னவோ. நம்ம ஊர்ல விக்ரம் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, டக்குன்னு படத்தோட பேரு ஸ்ட்ரைக் ஆகல. அவரை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சிருக்கும் போது அவர் உட்பட அவருக்குள்ள இருக்க மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் சேம் டைலாக சேம் மாடுலேஷன்ல ஒரே மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி ஒண்ணுதாங்க இங்கேயும் நடக்குது. ஹீரோயின் புருஷன் சாகிறதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் பேசினானோ
அதையே ஹீரோயின் அவ புருஷன் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறதா காட்டி இன்னும் சில மண்டைய குழப்புற மாதிரியான விஷுவலா ஓட்டினதும் தூங்கி எழுந்த ஹீரோயின் நடக்கிற பிரச்சனையில இவ மாட்டிக்கூடாதுன்னா முதல்ல பேஜ் என்ன பண்ணான்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் தான் லாஸ்டா ஃபேக்டரிக்கு யாரையோ கட்டி தூக்கிட்டு வந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தாலே மறுநாள் அவன் ஃபேக்டரியில இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயின் ஃபேக்டரிக்குள்ள போறா. அங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. தனக்கு வேலை கொடுத்ததுல இருந்து காணாம போய் எங்கன்னு ஹீரோயின் பேஜை தேடிட்டு இருந்தால அவளை இந்த ஃபேக்டரியில தாங்க பேஜோட அண்ணன் கட்டி போட்டு வச்சிருக்கான். சாக போறோம்னு நினைச்சவளுக்கு ஹீரோயினை பார்த்ததும் திரும்ப உயிர் வந்துருச்சு. என்ன காப்பாத்திரின்னு கெஞ்சிட்டு இருக்கும் போதே பேஜ் என்ன இங்க வந்துடுறானா ஹீரோயின் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்தவன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை என்ன கிழிக்கிறான்றீங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு ஏன் இந்த வேலை? எனக்கு தெரியும் நான் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஆனா அவங்க உன்னை என்ன பண்ணாங்கன்னு நீ இப்படி பண்ணன்னு தாண்டி எனக்கு தெரியல அப்படின்னு யாரை பத்தியோ பேசிட்டு அவன் பேஜை போட்டு தள்ள போறான். அப்போன்னு பார்த்தா அவன் வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை. இருடி உன்னை வந்து வெட்டுறேன்னு பாத்ரூம் போனதும் நல்லா வெளிமாநில வெட்டிக்கிளி மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை புள்ள அதுவும் அவன் தங்கச்சியவா கட்டி போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ற இருக்குடா இன்னைக்கு உனக்குன்னு உள்ள போனவன் வெளியே வந்த அடுத்த செகண்டே பக்கத்திலேயே மறைஞ்சிருந்த ஹீரோயின் தடி எடுத்து ஒண்ணு குத்தா பாருங்க ஆளு அன்ட்டு. அப்புறம் கட்டி போட்ட பேஜோட கட்டெல்லாம் அவுத்துறா. இதுல ஹீரோயினுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஏமா உன் அண்ணன் பேச்சுவார்த்தைக்கு நடுவுல ஒண்ணு சொன்னால உனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு நீ ஏன் இப்படி பண்ணன்னு தெரியலன்னு அது என்ன கதமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது கீழே அரகுற மயக்கத்துல படுத்திருக்கால பேஜ் அண்ணன் அவன் ஏதோ முனகுறான். என்ன சொல்றான்னு காதை பிச்சு அவங்க கிட்ட தூக்கி போட்டா குன்று விடு சிவகாமி அவளை குன்று விடு அப்படின்னு பாகுபலியில நாசர் சொல்ற மாதிரி இவன் பேஜ கொல்ல சொல்றான். ஏமா என்னமா இவன்னு ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டே திரும்புறா பாருங்க. அங்க ட்விஸ்டோ ட்விஸ்ட். யாரை காப்பாத்த ஹீரோயின் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலோ அவளே ஹீரோயின் தலையில ஒரே போடா போட்டு மயக்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சா தலையில ரத்தமா வந்துட்டு இருக்கு. இங்க ஹீரோயின் அடிச்சதுனால மயக்கமானவன் உயிரோட இருக்கானால செத்துட்டானே தெரியல. தட்டு மாதிரி எழுந்தவ அங்க இருக்க ஒரு டெலிபோன்ல இருந்து ஆம்புலன்ஸை கால் பண்ணி வர சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்தா இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லணும். அப்ப ஹீரோயின் தானே சேர்ந்து மாட்டுவா. சோ போன் பண்ணிட்டு அவ வீட்டுக்கே போன ஹீரோயின் அவளுக்கு அவளே கட்டெல்லாம் போட்டுக்கிறா. பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகுது. இதை இப்படியே விட்டா சரி வராது. பேசாம நம்ம நகை ஒண்ண விற்க கொடுத்தோம்ல அதுக்கான பணத்தை வாங்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போறதுதான் கரெக்டா இருக்கும்னு நண்பா நகை ஒண்ணு கொடுத்தனே வேலையை முஸ்டியா நண்பா காசு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் காசை கேட்டதும் பாடி கேடி நான் உன்ட்ட நகையை கொடுக்கும் போதே எத்தனை தடவை கேட்டேன் இதை தேடி யாராச்சும் வருவாங்களா வாக்கியா தகராறு ஆகுமான்னு. இல்லன்னு பெரிய இவ மாதிரியே பேசினேடி. நான் என் ஆள்கிட்ட நகையை கொடுத்து அதை அவன் விற்க ட்ரை பண்ணும் போதே அவனை புடிச்சு போட்டாங்க. அதோட என்னையும் தேடி வந்துட்டாங்க. அதோ கார்ல உட்காந்துருக்காங்க பாரு உன் பங்காளிங்க தெரியுதா. நான் என்ன தக்காளி தொக்கா உன்னை காப்பாத்த நான் மாட்டிக்கிறதுக்கு. என்னை பிடிச்சதுமே நீதான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நகையை கொடுத்தன்னு சொல்லிட்டேன். கூட்டுன்னு போய் வச்சு கொட்டுன்னு கொட்டுவாங்க வாங்க போ அப்படின்னு அவன் பலவிதமான ஆவாஸ் காட்டினதும் யாரை பத்தி தாண்டா சொல்றான்னு பார்த்தா போலீஸ. அவன்கிட்ட கேட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கடந்து போனதுமே போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. பட் அரெஸ்ட்லாம் பண்ணல, சும்மா விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. விசாரணை ரூம்ல ஹீரோயினை வச்சு ஏம்மா நீ இன்னாருமாவா மன்னார் தானம்மா உன் புருஷன் செத்துட்டான் உன் பொண்ணு உன் மாமியார் கூட இருக்கா இது இல்லாம உனக்கு நியூரலாஜிக்கல் டிசார்டர் இருக்கு எல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கேள்வியா கேட்டதும் சார் இல்ல எனக்கு புரியல முதல்ல எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க சார். தேவையில்லாத கேள்விலாம் எதுக்குன்னு ஹீரோயின் முறைக்கிறா. சரிம்மா நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். உனக்கு பேஜ்ன்ற பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவ பேரை உள்ள இழுக்க ஹீரோயின் மென்னு முழுங்குறா. ஏன்னா இதுல உண்மையாவேவும் சொல்லக்கூடாது பொய்யாவேவும் சொல்லக்கூடாது மாட்டிப்பா ரெண்டையும் கலந்து சொல்லணும் இல்லையா. சோ ஆமா சார் தெரியும் நான் ஒரு செஷனுக்கு போவேன் அதே செஷனுக்கு அவளும் வந்தா பாத்திருக்கேன். 2வது தடவையும் அங்கேயே மீட் பண்ணோம். அவ அண்ணா அவளை அபியூஸ் பண்றதா ஒரு தடவை என்கிட்ட சொன்னான். அதை தவிர அவளை பத்தி மீதி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லவே நாமா நீ அந்த அளவுக்கு தெரியாத பொண்ணுன்ற ஆனா ஏன் அவளோட கார்லலாம் உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாயிண்ட புடிச்சிடறாருங்க. கூடவே இறந்த ஒரு பொண்ணோட சில போட்டோஸ் எடுத்து ஹீரோயினுக்கு முன்னால வச்சுட்டு இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க தெரியலையேங்க யார் இந்த பொண்ணுன்னு ஹீரோயின் குழப்பமானா ட்விஸ்டே இங்கேதாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு முன்னால எந்த பொண்ணோட போட்டோ வச்சிருக்காரோ அந்த பொண்ணு தான் பேஜான். நான் விளையாடுறீங்களா நான் பார்த்த பேஜ் இவ இல்ல வேற ஒருத்தி அப்படின்னு ஹீரோயின் உண்மையை சொல்லியும் நான் தான் நமக்குள்ள கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கேட்டேனேம்மா உனக்கு நியூரலாஜிக்கல் டிசார்டர் இருக்கு நேத்து பார்த்த ஒரு விஷயத்தையே நீ இன்னைக்கு மறக்க நிறைய வாய்ப்பு உண்டுன்னு அதுக்காக மாத்திரலாம் கூட சாப்பிட்றல்ல. சோ நீ நேர்ல பார்த்த பொண்ணை போட்டோல பாக்குறதுனால பார்க்காத பொண்ணு மாதிரி தெரியுதோ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோயினோட வியாதியை குத்தி காட்ட சார் எனக்கு அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் ஆனா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல இருக்க வித்தியாசம் கூடவா தெரியாதுன்றீங்க. உண்மையாவே நான் பார்த்த பேஜ் வேற பொண்ணு சார். எனக்கு ஒரே மண்டை காயுதுன்னு ஹீரோயின் ஷாக்காக இல்லம்மா இந்த பொண்ணு தான் உண்மையான பேஜ். நேத்து தான் பொண்ணோட பாடியை பார்த்துட்டு அவன் அண்ணனே இது என் தங்கச்சி தானே கன்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நேத்து தானே ஹீரோயின் பேஜோட அண்ணன் ஃபேக்டரியில புடிச்சு வச்சிருக்க பொண்ணை காப்பாத்துறேன்னு போய் இவ பேஜ் அண்ணனை அடிச்சே போட்டா. சோ தங்கச்சி செத்துட்டான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கோவமாகி அவன் கடத்தி வச்சிருந்த பொண்ணு தான் தங்கச்சியோட சாவுக்கு காரணம்னு அவன் நினைச்சிருக்கான்.
அந்த கோவத்துல தாங்க பொண்ணை கொல்ல பார்த்திருக்கான். இது இல்லாம கொஞ்ச நாளாகவே மிஸ்டீரியஸான ஒரு பொண்ணு தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாகவும் பேஜோட அண்ணன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். இந்த கொலையை யாரு பண்ணிருந்தாலுங்க ஒன்னு உறுதி, அவங்க கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆக்ரோஷமா பேச போய் அங்க தள்ளுமுள்ளாகி தெரியாம நடந்த ஒரு கொலை மாதிரி தான் இது இருக்கு. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஏன் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு? பேஜோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெட்ரோல் பங்க்ல தான் நீ வேலை செஞ்ச அப்படின்னா நீ பேஜ் அடிக்கடி பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. சோ உனக்கும் அவளுக்கு நடுவுல ஏதாச்சும் கிளாஷ் ஆகி அந்த கோவத்துல நீ தெரியாம கொலை பண்ணியிருந்தா கூட சொல்லு, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை ஒத்துக்க வைக்க தான் கேஸ் சம்பந்தப்பட்ட உண்மையெல்லாம் சொல்றாரு. பட் ஹீரோயின் தான் கொலை பண்ணலையே. அதோட சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் தான் இந்த கொலையை பண்ணான்னு சாட்சியோட அவளை அரெஸ்ட் பண்ணல. இது ஹீரோயினுக்கும் தெரியும்ல. இங்க பாருங்க, நீங்க உங்க இஷ்ட ஹேருக்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் ஏஞ்சி போயிடுறா. இப்ப கிளம்புறதுனால எல்லாம் முடிஞ்சிருமா? அடுத்து ஹீரோயினை தேடி வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உண்மையாகவே இந்த கேஸ்ல என்ன நடக்குது, யாரு பேஜை கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஹீரோயினால தப்பிக்க முடியும். அதுக்கு ஹீரோயின் என்ன பண்றா? ஒரு சீன்ல ஹீரோயின் பேஜோட அண்ணனை ஃபாலோ பண்ணும்போது அவன் யாரோ 2 பேரோட வீட்டுக்கு போனான்ல, அவன் போனா அதே முதல் வீட்டுக்கு இப்ப ஹீரோயின் போறா. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சும் யாரும் கதவை திறக்கல. அப்ப வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல இந்த வீட்டு ஓனருக்கு 2 லெட்டர் வந்திருக்கிறத ஹீரோயின் பார்க்க, அதுல ஒரு லெட்டர் பேஜ் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறான்னு பேஜோட ஐடி கார்டு அவ வீட்டுல ஹீரோயின் பார்த்தால அந்த கம்பெனில இருந்து வந்திருக்குங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேஜோட அண்ணன் 2வதா எந்த வீட்டுக்கு போனானோ அங்கேயும் போயிட்டு ஹீரோயின் கதவை தட்டுறா. உள்ள இருந்த ஆள் வராங்களோ இல்லையோ, வெளியே இருந்த இந்த வீட்டோட ஓனர் அம்மா, ஏமா யாருமா அது ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிறது, யார் வேணும்னு கீழே இருந்து கேக்குறாங்க. ஹீரோயின் போன வீட்ல இருந்து எடுத்த லெட்டர் யாருக்கு வந்த மாதிரி அதுல பேர் இருந்துச்சோ அது ஒரு பொண்ணோட பேரு. அந்த பொண்ணை தான் தேடி வந்தான்னு சொன்னதும், ஓ அடிக்கடி இங்க ஒருத்தன் வருவானே நீயும் அவள் தானா அப்படின்னு ஓனர் அம்மா வாண்டடா ஒரு புது கதையை சொன்னதும், யார சொல்றீங்கன்னு ஹீரோயின் போட்டு வாங்கிட்டே, எனி டைம் இவகிட்ட டேப் ரெக்கார்டர் இருக்கும் இல்லையா, ஓனர் அம்மா சொல்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியாம நல்லா பூர்வீக புளியாங்கொட்டை மாதிரி இருக்க ஒருத்தவன் அடிக்கடி இங்க வருவாமா. இந்த வீட்டுல தங்கியிருந்த பொண்ணோட அம்மா ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ணாங்க, அது சம்பந்தமா ஏதோ கேள்வி கேட்கணும்னு வருவான் அப்படின்னு ஓனர் அம்மா சொன்னதுமே ஹீரோயின் பிடிச்சிடுறா. பேஜ் ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி ஐடி கார்டை பார்த்தால, அந்த கம்பெனியோட பேரு டுமாரியர், அதுவுமே ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி தான். சோ கம்பெனியோட பேரை சொல்லி அதுதானான்னு கேட்டு ஓனரும் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணதும், சரிங்க இப்ப இந்த வீட்டுல இருந்த பொண்ணு எங்க போயிட்டா, எங்க போனா அவளை பார்க்கலாம், அட்லீஸ்ட் அவ அம்மாவையாச்சும் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டதும், தாராளமா மீட் பண்ணலாம், ஆனா அதுக்கு நீ செத்து சுடுகாடு போகணுமே, ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா செத்துட்டாங்க, அதுவும் அவங்க வேலை செய்யற கம்பெனி அவங்கள வேலையை விட்டு தூக்குனதுனால மயக்க மாத்திரையை அதிக அளவுல போட்டு ஓவர் டோஸ் ஆகி செத்துட்டாங்க இப்படின்னு ஓனர் சொல்ல சொல்ல இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. கரெக்டுங்க, நான் தான் பேஜ்னு பொய் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்த பொண்ணு அவ அம்மா செத்ததுக்கு என்ன கதை சொன்னாலோ அதே கதை தான் இதுவும். சோ இந்த வீட்டுல தங்கியிருந்த பொண்ணு தான் ஹீரோயின் கிட்ட பொய் சொல்லி அவளை நம்ப வச்சு ஹீரோயினை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்ட பொண்ணு. அதே மாதிரிதான் பேஜோட அண்ணனும் இங்க தங்கியிருந்தவ தான் நம்ம தங்கச்சியை அடிக்கடி ஃபாலோ பண்ணி தொல்லை கொடுத்துருக்கா. தங்கச்சி காணாம போனதுல இவளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிதான் அடிக்கடி இவளை தேடி வந்திருக்கான். தங்கச்சி செத்துட்டான்னு தெரிஞ்சதும் ஒரே தூக்கிட்டான். ஆனா ஹீரோயின் போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டா. இதை ஹீரோயினும் நம்மளும் தெரிஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான்றத ஓனர் அம்மா பாத்துட்டாங்க. அந்த அம்மா இருந்த சைஸுக்கு ஓடி வந்து ஹீரோயினை புடிச்சது பாருங்க. ஹீரோயினால ஒண்ணும் பண்ண முடியல. பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்டரை புடுங்கி கீழே போட்டு ஒரே ஓடையா உடைச்சதும் அதை பொறிக்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. அடுத்து வில்லியோட வீட்டுல இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தால, அதை இவ வீட்டுல உட்காந்து படிக்கும் போதுதான் இன்னும் சில விஷயங்கள் கன்ஃபார்மா தெரியுது. இந்த லெட்டர் அனுப்புனது பேஜுங்க, அனுப்பியிருக்கிறது என்னமோ வில்லிக்கு தான். எது சம்பந்தமானா, தன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வில்லியோட அம்மா மாத்திரையை ஓவரா போட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கல்ல, உங்க கம்பெனிக்காக நாயா பேயா எங்க அம்மா எவ்வளவு நாள் உழைச்சிருப்பாங்க, இப்படி அநியாயமா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவியாச்சும் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு அவ ஒரு லெட்டர் அனுப்ப, அதுக்கு வந்திருக்க பதில் லெட்டர் தாங்க இது. மன்னிச்சிருமா, எங்க கம்பெனி சார்பில் இருந்து எங்களால எதுவும் பண்ண முடியாது. உங்க அம்மா கம்பெனில இருந்து ஒரு பொருளை திருடினதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருக்கோம். சோ கம்பெனி சார்பா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதுன்னு பேஜ் சைன் போட்டு இந்த லெட்டர் அனுப்பியிருக்கா. இந்த கடுப்புல தாங்க வில்லி பேஜோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவளை கொன்னே இருக்கா. ஆக ஆரம்பத்துல ஹீரோயின் பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது அபார்ட்மெண்ட் விண்டோல 2 பேர் சண்டை போடுற மாதிரி பார்த்தாலே அது பேஜும் அவன் அண்ணனும் இல்ல, பேஜும் வில்லியும் தான் சண்டை போட்டிருக்காங்க. இப்படி தான் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் ஹீரோயின் அவளே பேசி டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியா பேஜ் அண்ணனோட சண்டை போட்டு அவனை படுக்க வச்சப்போ வில்லிய பார்த்தது. அதோட எங்க போனானே தெரியல, வீட்லயும் இல்ல. அடுத்து அவளை தேட ஆப்ஷன் இருக்க ஒரே இடம் அவ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தான்னு சொன்னால அங்கதான். ஏன்னா போன தடவையே அந்த ஹோட்டல்காரன் சொன்னான் பாருங்க, நீ சொன்ன அடையாளத்துல நான் ஒரு பொண்ணை பார்த்தோமா, ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரு பேஜ் இல்ல வேற ஒண்ணு, அதை சொல்லணும்னா எனக்கு காசு கொடுன்னு கூட கேட்டானே. ஹீரோயின் அங்க போற நேரமா பார்த்து ரிசப்ஷன்ல ஹோட்டல்காரன் இல்ல. நல்லதா போச்சு, அந்த பார்ட் டைம் பணம் முடிங்க இருந்தானா காசு கொடுன்னு நம்மள வச்சிருவான். இல்லாத டைம்ல நம்மளே ரெஜிஸ்டரை பாத்துருவோன்னு திருட்டுத்தனமா ஹீரோயின் உள்ள போய் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா அங்கேயும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஹோட்டல்ல தங்கியிருந்த வில்லி யாரோட பேரை கொடுத்து புக் பண்ணிருக்கா தெரியுங்களா? ஹீரோயினோட பேரங்க.
அட்ராஸ் அக்கன் நானா? சரி, இவ பேர்ல எந்த ரூம் புக்கா இருக்கோ அங்க போனா சில நொடிகள் தான். ஹீரோயின் உள்ள போனதும் பின்னாலேயே வந்த வில்லி தலையிலே அடிச்சு ஹீரோயினை மயக்கமாகறா. கண்ணை முழிச்சா கண்ணுக்கு முன்னால காட்டுத்தனமா நின்னுட்டு இருந்தவ நீ அடிக்கடி ஒரு மாத்திரையை போடுவல்ல, மாத்திரையை வெளியேடுன்னு சொல்ல ஹீரோயின் எவ்வளவு நேக்குன்றீங்க. மாத்திரையை வச்சிருக்க அதே பாக்கெட்ல தான் டேப் ரெக்கார்டரும் இருக்கு. அதுல ரெக்கார்ட ஆன் பண்ணிட்டா. அத வில்லி பாக்கல. சோ ஹீரோயின் மாத்திரை எடுத்ததும் அதுல இருக்க எல்லா மாத்திரையும் ஒரே நேரத்துல ஹீரோயினை போட சொல்லி வில்லி ஹீரோயினை சாவடிக்க பாக்குறா. தலையெழுத்து போட்டு தானே ஆகணும். அவளும் மாத்திரை அள்ளி வாயில போட்டு உனக்கு நான் என்னம்மா பாவம் பண்ண, ஏதோ கிருஷ்ணா ராமான்னு நான் என் வேலையை பார்த்து போயிட்டு இருந்தேன், என்னையாம்மா இதுக்குள்ள கோத்து விட்டேன்னு ஃபீலிங்ஸா கேட்டா. நான் செவனேன்னு தான் இருந்தேன், நீ தான் உனக்கு இந்தந்த வியாதியெல்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், அதுக்கு மேல டவுட்டு தான்னு தானா சொல்லி தலையை கொடுத்த. கொஞ்ச நாள்ல சாக போற ஓ மேல பழிய போட்டா ஒரு தப்பும் இல்லையே. அதான் பேஜோட பாடியை நான் மறைச்சு வச்சிருந்த காரை ஓ மூலியமாகவே வெளியே எடுத்துட்டு வந்து உன்னை பலிகடா வாங்கினேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் நீ பேஜோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒர்க் பண்ண. சோ உனக்கு பேஜை நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி அவ அபார்ட்மெண்ட்டை வேவ் பார்த்து அவளை ஃபாலோ பண்ணிருக்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்து நீ பேஜை அவ வீட்லயே வச்சு கொண்டுட்டு அவ கார்லயே அவளை கடத்தி கொண்டு வந்துட்ட. இந்த சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி தேவையில்லாம அவ வீட்டுல இருக்க மோதிரத்தையும் திருடி மாட்டிக்கிட்டியே. தங்கச்சியை ஃபாலோ பண்ணி கொன்னது நீ இல்ல நான் சொல்றதுக்கு பேஜோட அண்ணன் வருவான்னு கனவுல கூட நினைக்காத. நீ அடிச்ச அடியில அவன் கோமாவுக்கே போயிட்டான். உன் விதி, பண்ணாத தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். சென்றுவான்னு வில்லி சொல்லிட்டு இருக்கும் போதே மாத்திரையை ஹீரோயின் ஓவரா போட்டால மயக்கமாகறா. ஹீரோயினுக்கு நல்ல நேரம் நாடி துடிப்பு மாதிரி கூடியே இருக்கு போல. வில்லி ஹீரோயின் அந்த நிலைமையில விட்டு போனாலும் நல்லா தெருவோரத்துல தேன் கூட்ட கலைக்கிறவ மாதிரியே நம்ம ஒருத்தனை பார்த்தோமே, ஹோட்டலோட ஓனர். அவன் வந்து ஹீரோயினை வாந்தி எடுக்க வச்சு மயக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறான். கூடவே போலீஸையும் வர வச்சிட்டாங்க. ஏண்டான்னு கேட்கும் போது நீ தானமா உன் கையில ஏதோ ஒரு போட்டோ வச்சிருந்த, போட்டோவுக்கு பின்னால தெரியாம நீ ஒரு கொலை பண்ணிட்ட, அதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறோன்னு எழுதி வச்சிருந்தியே, அதான் போலீஸ வர சொல்லிருக்கேன்னு சொன்னவன். வில்லி தான் ஹீரோயின் கையில ஏதோ ஒரு போட்டோ வச்சுட்டு போயிருக்கா. ஹீரோயின் போட்டோ வாங்கி பார்த்தா பேஜை கொண்டது நான் தான். அந்த குற்ற உணர்ச்சியை என்னால தாங்க முடியல, சோ நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என் பொண்ணை நான் ரொம்ப காதலிக்கிறதா அவகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஹீரோயின் எழுதின மாதிரி வில்லி எழுதிட்டா. இத படிச்சுட்டு போட்டோவை திருப்புனா போட்டோல இருக்கிறது ஹீரோவோட பொண்ணுங்க. ஹீரோயின் பதற ஆரம்பிச்சிடுறா. ஆத்தாடி ஆத்தா, இவ அடுத்து எங்கேயாச்சும் நம்ம பொண்ணுகிட்ட போயிட போறான்னு. சோ நட்ராஜா சர்வீஸ்லயே 4 கிலோமீட்டர் நடந்தவ வீட்டுல இருக்க திங்ஸ் கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்ச பணம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்ஸா இல்லாம வீட்டுக்கு போனா இவ தான் ரொம்ப நாளா வாடகை கட்டலையே. கரெக்ட் டைம் பார்த்து ஓனர் வீட்டுக்கு பூட்ட போட்டாங்க. சோ ஹீரோயின் எதிர் வீட்டு கதவை தட்டி அந்த பாட்டிக்கிட்ட நான் என் பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், எல்லாத்தையும் தெளிவா சொல்றதுக்கு டைம் இல்ல, எப்படியும் என்னை தேடி போலீஸ் வருவாங்க, வந்தா இந்த டேப்பை கொடுங்க, நான் தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் இந்த டேப்ல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ற கேப்லயே கீழே போலீஸ் வந்துட்டாங்க. ஹீரோயின் பேசுறாளே ஒரு பாட்டி கிட்ட, அது அநியாயத்துக்கு நல்ல பாட்டியா இருக்கும் போலங்க. போலீஸ் வந்துட்டாங்கன்னதும் அதோட கார் சாவியவே எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ பின்பக்கம் போ, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை தப்பிக்க வைக்குது. ஹீரோயினும் போலீஸ்ட மாட்டாம கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சிடுறா. அடுத்து ஹீரோயின் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட போன பாட்டி, என்னன்னு தெரியலங்க, நேத்து என் வீட்டு வாசல்ல இந்த டேப் ரெக்கார்டர் கடந்துச்சு, இது ஹீரோயினோட தான், இதை வச்சு என்னமாச்சும் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படின்னு டேப் ரெக்கார்டரை ஒப்படைச்சிடுறாங்க. அந்த பக்கம் தப்பிச்சால ஹீரோயின் நேரா மாமியாரோட வீட்டுக்கு போறா. அது ஏன் இந்த டைம் வந்திருக்கன்னு கத்துன்னு கத்துது. கண்டுக்கவே இல்லையே, நம்ம டார்கெட் பொண்ணுதான்னு பொண்ணு ரூமுக்கு போய் கதவை சாத்தினவ, பட்டு ரீசெண்டா வாண்டடா ஏதாச்சும் ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து பேசினா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றாளா. சந்தோஷம். சரி, இப்ப அம்மா கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுமா. உனக்கு அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கா? இப்பவே என் கூட வந்துடுறியான்னு ஹீரோயின் கேக்குறா. கரும்பு தின்ன கூலி வேணுமாமா, உன் கூட இருக்க என்ன எனக்கு கசகவா போகுது, வந்துடுறேன்னு பொண்ணு ஒத்துக்கிட்டதும் அங்க மாமியாரு போலீஸ்க்கு கால் பண்ணி என் மருமக என் பேத்திய கடத்த வந்திருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு கதறிட்டு இருக்கும் போதே நீங்க கதறிக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் பொண்ணோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. இருந்த ஒரு டேப் ரெக்கார்டரையும் ஹீரோயின் கொடுத்துட்டு வந்துட்டா. இவளுக்கு காதல ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் இவளால போக்கஸ்டா இருக்க முடியும். சோ ஹீரோயின் அவ பொண்ணுகிட்ட, பட்டு நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா, அம்மா காரை ஓட்டிக்கிட்டே இருக்கேன், நீ ரோட்டோரமா என்னெல்லாம் பாக்குறியோ அது ஒவ்வொன்றியா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லி அந்த பொண்ணும் நான் காரை பாக்குறேன் லைட்டை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே வரா. அப்படியே காரோட மிரர்ல ஹீரோயினோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் அப்ப வச்சு, அதான் ஹீரோயின் போலீஸ்ட டேப்பை கொண்டு போய் சேர்த்துட்டால, இனிமேல் அவங்க என்ன ஹீரோயினையா தேட போறாங்க, வில்லிய தானே தேட போறாங்க. சோ லாஸ்டா உயிரோட இருக்க போற கொஞ்ச நாளாச்சு. ஹீரோயின் அவ பொண்ணோட சேர்ந்து வாழ போறான்ற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.